நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன தான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு அவங்க துரோகம் செய்ய தான் செய்வாங்க. அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு ஆறு இருந்துச்சுங்களா. அந்த ஆற்றுல ஒரு முதலை வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த ஆற்று பக்கத்துலேயே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சான். அந்த ஆப்பிள் ட்ரீயில் ஒரு குரங்கு வசித்து வந்துதான். அந்த குரங்கு அந்த மரத்தில் இருக்கிற ஆப்பிளை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இதை பார்த்த முதல்ல நீ மட்டும் சாப்பிட்றல, எனக்கும் உன்னுடைய உணவை ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஸோ அந்த குரங்கும் ஓகே உனக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்லாம் பறித்து போட்டுச்சான் அந்த முதலைக்கு. இது சாப்பிட்டு பார்த்த அந்த முதலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, நம்மளுடைய மனைவிக்கும் இதை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த மனைவி முதலைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஆப்பிளை கொடுத்துச்சான். அந்த ஆப்பிள்லாம் சாப்பிட்டு பார்த்த மனைவி முதலைக்கு ஒரு யோசனை வந்துச்சான். இந்த ஆப்பிளை டெய்லி சாப்பிட்ற குரங்கோடைய இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இந்த ஆப்பிளே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அப்போது ஒரு நாள் நம்ம இந்த குரங்கோடைய இதயத்தை சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு யோசனை வந்துச்சான். இந்த யோசனையை போயிட்டு தன்னுடைய கணவனான முதலைக்கிட்ட போய் சொன்னிச்சான். இந்த மாதிரி இந்த ஆப்பிள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, இதை டெய்லி உணவை சாப்பிட்ற குரங்கோடைய இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நாம் அந்த குரங்கோடைய இதயத்தை சாப்பிட்டா இளமையோடும் ரொம்ப நாளும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு ஆசையை தூண்டி விட்டுச்சான். உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்களாம். கணவன் முதல்ல போய் குரங்கு கிட்ட பேசிச்சான். நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நீ கொடுத்த ஆப்பிள்லாம் என்னோட மனைவி கிட்ட கொடுத்தேன், உனக்கு என்னோட வீட்டில் விருந்து வைக்கணும்னு என்னோட மனைவி ஆசைப்படுறா, நீ என் கூட என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். குரங்கும் எனக்கு இந்த ஆற்றுக்குள்ளே ஸ்விம்மிங் அதாவது நீச்சல் தெரியாதே, நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்னுடைய முதுகில் உட்காந்திக்கோ, ஆற்றுக்கு பக்கத்தில் தான் ஒரு மணல் வீடு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், அங்கே தான் என்னோடய மனைவி இருக்கா, நீ என்னுடைய முதுகில் உட்காந்திக்கோ, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் ஏறி உட்காந்து அந்த குரங்கு போயிட்டு இருந்துச்சான். கொஞ்சம் தூரத்தில் போனோடனே முதல்ல சிரிச்சுக்கிட்டே நாங்கள் இன்னைக்கு உன்னை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். குரங்கு உடனே பயந்துருச்சான். ஐயோ நம்மள சாப்பிட போகிறாங்களா, ஏன்னா குரங்கால் ஆற்றுக்குலேருந்து தப்பிக்க முடியாது, குரங்குக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால் உண்மையே முதல்ல சொல்லிடுச்சான். உடனே குரங்கு யோசிச்சான், நம்மளை இவ்வளோ ஹெல்ப் பண்ண என்னையே நீ சாப்பிட போறியா அப்படின்னு அந்த குரங்கு யோசிச்சுட்டு, நான் உனக்கு உணவெல்லாம் கொடுத்தல்ல, நீ கேட்கும் போதெல்லாம் ஆப்பிள் உனக்கு என்னுடைய உணவை ஷேர் பண்ணல, நீ போய் என்னை கொல்லலாமா அப்படின்னு முதலைக்கிட்ட கேட்டுச்சான் குரங்கு. இருக்கட்டுமே, அந்த ஆப்பிள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது உன்னுடைய இதயம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிச்சான். உடனே குரங்கு ஒரு யோசனை தோணுச்சான். சரி ஓகே, நீ சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோ, ஆனால் என்கிட்ட 2 இதயம் இருந்துச்சு, ஒரு இதயம் நான் மரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன், ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, இப்போ நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய மனைவிக்கு உனக்கும் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, நான் போயிட்டு அந்த இன்னொரு இதயத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேருமே ஆளுக்கு ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே முதலைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சா. ஓ எஸ் சூப்பர், அப்படியா, வா உன்னை நான் மரத்தில் ட்ராப் பண்ணுறேன், நீ போயிட்டு இன்னொரு இதயத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த முதலை ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட இறக்கி விட்டுச்சான். தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அந்த குரங்கு குதிச்சு ஃபாஸ்ட்டாக ஓடி மரத்தோட உச்சி கலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஏ முட்டாள் முதலையே, தினமும் உனக்கு நான் உணவு கொடுத்தேன், என்னுடைய ஆப்பிள்லாம் உனக்கு ஷேர் பண்ண, ஆனால் நீ
என்னோட இதயத்தை சாப்பிடணும்னு நினச்சியா? யாருக்காவது 2 இதயம் இருக்குமா? முட்டாளே, என்கிட்ட இதயம் ஒன்று தான் இருக்குது, அதுவும் எனக்குள்ளே தான் இருக்குது. 2 இதயம் இருக்குன்னு சொன்னோடனே நம்பிட்ட பத்தியா முட்டாளே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த முட்டாள் முதல்ல நினச்சி தன்னுடைய முட்டாள்தனத்தை நினச்சி அழுதுகிட்டே திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிடுச்சான். ஸோ இங்கே அந்த மாதிரி தான் நம்ம நல்லது நினச்சி அவங்களுக்கு உதவி செய்வோம். அவங்க அந்த நன்றி கூட இல்லாமல் சில நேரத்தில் முட்டாள்தனமாக நமக்கு துரோகம் செய்வாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியோட அர்த்தம்.